ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு பருக்கும் ரசாதி. இன்னைக்கு வந்து வீக்கெண்ட். ஸோ இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட செல்ஃப் மட்டும் கேர் பண்ணுற ஒரு டைம். ஓகே, எவ்ரிடே செய்ய மாட்டேன், பட் ஏதோ ஒன்று. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட முடி, யூஸ்வலாக என் முடியை கேட்பாங்க, முக்கியமாக கடையில் முடி வெட்ட போனேன்னா ஒரு முடி ஸ்டைல் வெட்ட சொன்னோன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த ஸ்டைல் வெட்டுனா நீ சரியாக பார்த்துக்குவியான்னு கேட்பாங்க ரொம்ப சந்தேகமாக. ஏன் தெரியுமா, நான் போகிறப்பெல்லாம் இந்த மாதிரி தான் முடி இப்படி தான் மேலே கட்டி கொண்டையை போட்டு போவேன். அதனால அந்த ஹேர் சலூனில் ஹேர் ட்ரெஸ்ஸருக்கே சந்தேகம் வந்துடும், நான் வந்து நல்லா முடி பார்த்துக்குவேன். ஆக்சுவலி அது இல்லைங்க, முடி வந்து வீட்டில் வந்துன்னா கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துக்குவேன். ஸோ அதுக்கு முன்னுக்கு இப்போ தான் குடிச்சிட்டு வந்து அதனால நேரம் லோஷன் தான் அப்ளை பண்ணுவேன். லோஷன் அப்ளை. ஓகே, ஸோ லோஷன் அப்ளை பண்ணுறது என்னோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்பயுமே நிவியா எடுப்பேன். நிவியா அப்பிலிருந்து ரொம்ப வருஷமாக நிவியா பாய்ப்பேன். இது வந்து ப்ளூ கலர் வந்து ஜஸ்ட் நார்மல் ஒன். ஏன்னா நான் அன்றைக்கி கடைக்கு போகிறப்ப இது குறைஞ்சது ஒரு 3 months வரும் ஒன்றையாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஃபேமிலியாக யூஸ் பண்ணிங்கன்னா 1 month. பட் இது வந்து எனக்கு போதும். இது எல்லாத்துக்கும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்படி ஒன்றும் பெரிய எந்த கேர்லாம் பண்ணிக்க மாட்டோம், ஜஸ்ட் சிம்பிள் கேர் பண்ணிக்குவேன். இன்னைக்கு வீட்டில் இருக்கிறதுனால நான் ஜஸ்ட் பாடி. அப்படி நான் வெளியே போனேன்னா இந்த க்ரீம் இருக்கு. ஓகே, நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இது யூஸ் பண்ணுவேன், பட் இன்னைக்கு இது தேவையில்லை, ஏன்னா நான் வெளியே போகல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என் வீட்டில் கண்டிப்பாக இது இருக்கும். திஸ் இஸ் டியோட்ரண்ட். ஓகே, இது கண்டிப்பாக இருக்கும். அண்ட் விண்டோ ஸ்டாக்கில் வாங்கி வச்சுருக்கேன். எப்பயுமே இது என்னோட ஃபேவரட் கலர். ரெக்ஸோனா பிராண்டில் போட்டுச்சு. ஓகே, இந்த கலர் வாங்கிக்குவேன். ப்ளூ தான் என்னோட ஃபேவரட், பட் பிங்க் ட்ரை பண்ணாலும் வாங்கியிருக்கேன். ஓகேவா, இது எங்கே அப்ளை பண்ணோன்னா அண்டர் ஆர்ம். என்னதான் வீட்டில் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம செல்ஃபை பார்த்துக்கிறதுல இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவேன். அதிகமாக இல்லாட்டி கூட ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் கூட சிம்பிளாக தான் வீட்டில் இருக்கிறதுனா யூஸிங் ஓகே. வெளியே போனால் நிறைய போட்டுக்கலாம், வீட்டில் இருக்கிறதுக்கு அதிகமாக தேவை. ஜஸ்ட் நீங்கள் பார்க்குற அளவுக்கு போட்டால் போதும். ஓகே, நான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முடி. ரீசனாக போய் முடி வெட்டிட்டு வந்தேன். வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரியே முடி நேர்லாம் கிடையாது. குளிச்சுட்டு வந்தீங்கன்னா முடி இப்படி தான் இருக்கும். ஓகே, வேவியாக இருக்கும். இந்த மாதிரி வேவியாக இருக்கும். ஓகே, லைக் திஸ் பண்ணலாம். ஓகே, முடி ஒன்று பர்ஃபெக்ட் கிடையாது, பட் நீங்கள் உங்கள் செல்ஃபை பார்த்துக்கணுன்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு 15 நிமிஷம் நீங்கள் ஒதுக்கி தான் ஆகணும். சரி, இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் முடி அழகா. ஆனால் கேர்ஃபுல்லாக திஸ் ஒன் ஹாட். ஏன்னா நீங்கள் பாருங்கள், இந்த லெவலுக்கு நீங்கள் வேணும்னா நான் ஃபுல் டெம்பரேச்சர் 230 ஃபுல் டெம்பரேச்சரை வந்து பண்ணுவேன். அதுக்கு வந்து இந்த டைப்பில் கிடைக்கும். உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து லோவஸ்ட்லாம் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 180 170 நீங்கள் போகலாம்.
ஓகேவா? பாருங்க, வெள்ளை முடி தெரியுதா? வயசாயிடுச்சு. என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டுபிடிச்சி என் வயசு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க. கேஸ் பண்ணுங்க. கேஸ் கேஸ் கேஸ். சில பேர்த்துக்கு கொடுத்து வச்சவங்க அழகான முடி இருக்கும், குளிச்சு எவ்வளோ குளிச்சு காஞ்சாலும் நேராக இருக்கும். கேர்லி ஹேர் ஆஃப்கோர்ஸ் அதோட நேச்சர். பட் என்னோட வந்து வேவினால ஆஃப்கோர்ஸ் நேச்சர். கேர்லி ஹேருக்கு வந்து யூ கேன் ப்ளோ லைட்டிங்க, உங்களுக்குன்னு ஒரு வே இருக்கும். பட் இது வந்து என்னோட ஸ்டைல். எனக்கும் ஆசை தான் முடி வளரணும்னு, நல்லா நீட்டாக வச்சுக்கலான்னு. முன்ன அப்போலாம் ரொம்ப யங்காக இருக்கிறப்பெல்லாம் முடி நீட்டாக தான் வச்சுருப்பேன். யாருக்கு முடி நல்லா நீட்டாக இருக்கோ, அழகாக வச்சுருக்கீங்களோ அப்படி மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய வயசுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம். ஆனால் என் வயசில் இருக்க தாண்டி போனவங்க கூட முடி அழகாக வச்சுருக்காங்க. அது கண்ணு படக்கூடாது, கண்ணு போட்டுக்கூடாது. அது அவங்களுக்கு கொடுப்பினேன்னு சொல்லுவேன். எனக்கு அந்த கொடுப்பினை இல்லை கண்டிப்பாக. ஓகே, நான் லாஸ்ட் பார்ட்டில் என்கிட்ட எனக்கு கட்ட முடி இருக்கு. இந்த கட்ட முடியில் வந்து நீங்கள் அந்த சூடு வச்சு பாய்க்க முடியாது. ஓகே, இது பேலன்ஸ் இருக்கு பாருங்க. இது ஓகே, இது நான் செஞ்சிருவேன். இந்த முடி பாருங்க, கட்ட முடியல. தட்ஸ் ஃபைன். ஓகே, நான் 230 இருக்குல்ல, 230 இருக்குல்ல. ஓகே, நான் இதை நான் குறைச்சிடுவேன். இது நீங்கள் குறைச்சிங்கன்னா, நீங்கள் குறைக்கலன்னு வச்சுக்கோங்க, உங்கள் முடி வந்து நான் 175 செட் பண்ணியிருக்கேன் வரும். ஓகே, நீங்கள் அதை குறைக்கல, உங்கள் முடி அது நேரம் பண்ணி இப்படி மேலே நிற்கும் கருப்பாம்பூச்சி மாதிரி. அதனால தான் நம்ம வந்து உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் அதை செய்யலை. ஏன்னா கட்ட முடியலையா, அது என்ன பண்ணிடும், இப்படி விரைச்சிக்கிட்டு மேலே இப்படி போய் நிற்கும். அப்புறம் இப்படி இறங்கும், அப்புறம் இப்படி இருக்கும். உங்களுக்கே உங்கள் முடி பார்க்க கடுப்படுறது இப்படி இருக்கும், அப்படியே வரைச்சிக்கிட்டு. அதனால தான் வந்து அந்த செட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். பட் ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு வந்து முன்னுக்கு முடி அழகாக வேணும்னா ஓகே, நீங்கள் அது வேணாட்டி கூட யூ கேன் யூஸ் இது யூஸ் பண்ணலாம். ஓகே, இது நீங்கள் இது பண்ணிங்கன்னா இருக்கும். பட் எனக்கு அதை மாற்றி செய்கிறதுனால நான் இதில் மாற்றி வச்சுட்டேன். ஓகே, 170 பாய்ப்போம். சி இது இருக்குல்ல, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, அவ்வளோதான். சி ஓகே, சிட், அவ்வளோதான். அங்கே மட்டும் ரொம்ப செய்யணும். செஞ்சீங்க கருப்பாம்பூச்சி முடி. முதல்ல முடிக்கும் இப்போலும் முடிக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். நான் இந்த ஹேர் ஆயில் இருக்குது. நான் எண்ணெய் பாய்க்கிறது குறைவு தான். முன்னெல்லாம் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். ஸ்கூல் காலத்தில் எங்கள் அம்மா நல்லா ஆப்பி விடுவாங்க மேலே. அதனால தான் முடி ஹெல்த்தியாக இருந்தது என்னமோ. பட் ஸ்கூல் நிப்பாட்டினிலேருந்து நம்ம வளர இங்கே அதெல்லாம் பயிக்கிறது. வேலைக்கு போகிறோம். இன்னொன்று, எண்ணெய் போட்டால் மூஞ்செல்லாம் எண்ணெய் ஆயிடும். அதனால எஃப்டாப்பில், ஏன்னா வேலைக்கு போனால் மூஞ்செல்லாம் அப்படியே எண்ணெய் கீழே விரிக்க போகுது. அதனால ஹேர் சீரம்க்கு மாற்றியாச்சு. இல்லைன்னா இந்த மாதிரி ஹேர் ஆயில் நீங்கள் வாங்கிக்கலாம். கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கணும். நீங்கள் இந்த மாதிரி லேஷஸ் போட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக லேஷஸ் வந்து ப்ரஷ் பண்ணணும். ஓகே, லன்ச் டைம் வந்துச்சு. எப்பயுமே வெளியே போய் சாப்பிடுவேன், சமைக்க மாட்டேன். பனியாக இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா வெளியே போய் சாப்பிட்றதே வந்து பார்த்தீங்கன்னா 10 வெள்ளிக்குள்ளே முடிஞ்சிடும். சமைக்க சாப்பிட்றதுக்கு நிறையா, ஏன்னா டெய்லி சமைக்கிறவங்களுக்கு கட்டுப்படி ஆகும். நான் டெய்லி சமைக்கிற பர்சன் இல்லை. ஏன்னா நம்ம வேலைக்கு போயிட்டோன்னா ஒரு வேளை நம்ம வந்து வெளியே சாப்பிட்ருவேன். 10 வெள்ளி, நான் சொன்னேன் 10-12 வெள்ளிக்குள்ளே வந்துடும்.
அப்போ நான் நைட்டு வந்து நம்ம சாப்பிட மாட்டோம். ஸோ அதுக்கு நான் சமைச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறதோட நான் என்ன பண்ணுவேன், ஒரு வேளை சாப்பிடுவேன். சம்டைம்ஸ் இதோ அம்மா வீடு பக்கம் தான் இருக்கு, அவங்களே கூப்பிட்டுருவாங்க ஏதாவது சமைச்சு வச்சிருந்தேன். இன்னைக்கு எனக்கு பாஸ்தா சாப்பிடணும்னு தோணுச்சு. இதெல்லாம் முதல்ல நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நம்ம முடி செய்கிற பண்ணிக்கு நான் என்ன பண்ணேன், இதை எல்லாத்தையும் கொதிக்க வச்சுட்டேன். முன்ன மெத்தவங்களுக்காக வாழ்ந்தோம், இப்போ எனக்காக வாழ்றேன். அந்த வாழ்க்கையே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு. வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லைன்ட்டுன்னு 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் கத்துக்கிட்டேன். எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோல நான் சொல்றேன், எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்ம செல்ஃபை நம்ம பார்த்துக்கிறதுல எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நான் இன்னைக்கு சொல்றேன். நீங்க உங்க செல்ஃபை பார்த்துக்கலன்னா உங்களோட எத்தனை 10 வருஷமோ 5 வருஷமோ இல்லை எத்தனை வருஷம் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அவ்வளையும் வேஸ்ட் ஆயிடும், உங்களுக்காக இல்லாம போயிடும். அது நம்மளுக்கு தெரியல. அதுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இல்லைன்னு நான் சொல்ல கிடையாது, அது உண்மையிலே நல்ல வாழ்க்கை தான். நல்லா அமைஞ்சவங்களுக்கு அது ஒரு நல்ல வாழ்க்கை. எனக்கு நல்லா அமையல, பரவாயில்ல, படிச்ச வாழ்க்கையே வாழ்ந்துருப்போம். கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. எனக்கு இதுதான் கிடைச்சது, ஆசீர்வாதம் வாங்கிக்க. உங்களுக்கு என்ன கிடைக்குதோ இல்ல எனக்கு என்ன கிடைச்சதோ அதை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ வேண்டியதான். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம நிறைய பேசியாச்சு, நிறைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ இந்த மாதிரி கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.